பாத்தீங்களா? இந்த தீய பழக்கம்லாம் இருந்தா விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அந்த மாதிரி ஒரு சில பழக்கங்கள் இருந்தாலும் அவங்க அதை விட்டுடுவாங்க. இப்படி எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் தருது. இந்த பாலியல் குற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அது ஒரு கட்டத்துல இல்லாமையே போயிடும். இன்னொன்னு, நீங்க இந்த சின்ன வயசுல இருந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து விளையாடி பாருங்க, உங்களுக்கு இந்த எதிர்பாலின ஈர்ப்பு குறைஞ்சிடும், அந்த மேல் இருக்கிற கவர்ச்சி குறைஞ்சிடும், ஒரு நட்பு அதிகரிக்கும், அவங்க கூட சேர்ந்து ஒரு சகோதரத்துவம் தான் உங்ககிட்ட பெருகும், வேற ஒரு எண்ணமே உங்களுக்கு தோன்றாது. இப்படி விளையாட்டுகள் நமக்கு எக்கச்சக்க நன்மைகள் தருது. இதெல்லாம் சரிங்க, எல்லாருமே சொல்லிட்டீங்க. இப்ப உள்ளரங்க விளையாட்டு நல்லதா, வெளியரங்க விளையாட்டு நல்லதா, இது நன்மை தருதா அதிகம், அது நன்மை தருதா அதிகம், அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்றீங்க. சரிங்க, நான் உங்களை கேட்கறேன், உங்களுக்கு வலது கை நல்லதா, இடது கை நல்லதா? வலது கை முக்கியமா, இடது கை முக்கியமா? வலது கை அதிக பயன் தருதா, இடது கை அதிக பயன் தருதா?